வெல்கம் டு பணியும் வைப்பும். சிஜிஎல் 2025க்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்த டாபிக் பார்த்தோம் பிளான் கிங்டம், எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் பிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். பிசிக்ஸ் பிளேலிஸ்ட், அதுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எதுக்காக நான் ஒவ்வொன்றையும் டாபிக் வைஸ் கொடுக்குறேன்னா, இப்போ சயின்ஸ்ல 3 சப்ஜெக்ட் இருக்கு. பிசிக்ஸ்ல ஒவ்வொரு டாப்பிக்கா கொடுக்கறதுக்கான ரீசன் நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இதுலயே பாருங்களேன். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல 23 நிமிஷத்துக்கு வந்து போட்டிருக்கேன். எலக்ட்ரிக் கரண்ட்ல 11 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன். ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்ல வந்து 16 நிமிஷம். இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இதுல கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து அதிகம். 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுல 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுல வந்து 4ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணும்போது பிசிக்ஸ்ல எதுக்கு அதிகமா கவனம் கொடுக்கணும், இந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி டாபிக் தெரிஞ்சு என்ன பண்ணிக்கலாம்னா எதுக்கு நான் டெப்தா ப்ரிப்பேர் பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கலாம். அதோட சேர்த்து எதுல கொஸ்டினை கேட்கறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா இந்த கொஸ்டின் பார்க்கும்போது அப்படியே அந்த ஃபண்டமெண்டல் டாபிக் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நம்ம லேர்ன் பண்ணாம இருந்தா அதை நோட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். த பேட்டர்ன் ஆஃப் லேர்னிங் வந்து இதுதான். நீங்க ஃபண்டமெண்டலா ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். அதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த மாதிரி வந்துன்னா சாப்டர் வைஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு எங்கேயோ லேர்ன் பண்ணலாம், நோட் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கலாம். இதன் மூலம் வந்து நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சரி, நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணா, டைரக்டா கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். பிளான் கிங்டத்துல கேட்ட முதல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். The growth form of a plant comprising its size, shape and orientation is known as இருக்குல்ல. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல நான் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். இதுக்கான ரீசன் என்ன, இப்போ நீங்க அதர் இன்ஸ்டியூட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க, ஜஸ்ட் ரேண்டமா கொடுப்பாங்க. அது சிஜில கேட்டதா, சிஹெச்எஸ்ல கேட்டதா, எம்டிஎஸ்ல கேட்டதான்னு ஒண்ணுமே தெரியாது. அதையும் அப்படி கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி கொடுத்துருவாங்க. அது வந்து என்னன்னா என்டையர் எவ்ரி இயருக்கு வந்து அதே கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் ஆல்வேஸ் ரொம்ப இருப்பானுங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இப்போ ரீசெண்ட் டைம்ல பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது, கொஸ்டினோட டஃப்னஸ் வந்து மாறுது. அதனால நீங்க 2025 ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தாவே போதுமானது இருக்கும். ரொம்ப போயிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் டம்ப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பேசிக்கா ஒரு டாபிக்ல 10ல இருந்து 15 கொஸ்டின் பாருங்க போதும். ஃபண்டமெண்டலா ரிவைஸ் பண்ணுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ கொஸ்டின்ல வந்து பிளான்டோட வந்து க்ரோத் ஃபார்ம் வந்து கேட்குறாங்க. அந்த க்ரோத் ஃபார்ம் என்ன, அதோட சைஸு, ஷேப்பு, ஓரியன்டேஷன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹியூமன் இருக்குன்னு வச்சுக்கலாம். நமக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்றை வந்து ரிப்பீட்டடா வந்து பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். அது சில பேருக்கு இதை பண்றது வந்து பிடிக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹேபிட் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல தான் நம்மளோட கேரக்டர் எல்லாமே வந்து டிசைன் ஆகும், ஷேப் ஆகும். அதே மாதிரிதான் வந்து ஒரு பிளான்டோட க்ரோத் ஃபார்ம் வந்து சைஸு, ஷேப்பு, ஓரியன்டேஷன் வச்சு நம்ம இதை என்ன சொல்லுவோம்னா இந்த பிளான்டோட ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேபிட்டட் மீன்ஸ் என்ன, இடம். அதாவது ஒரு பிளான்ட் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்றது. என்விரான்மெண்ட் மீன்ஸ் வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கியது. அதாவது பயாட்டிக், பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் காம்போனன்ட் எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த பூமியில இருக்கிற உயிரில மற்றும் உயிரற்ற எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சொல்றதா நம்ம என்ன சொல்லுவோம், என்விரான்மெண்ட் சொல்லுவோம். இதெல்லாம் எங்க லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்கூல் புக்லயே, அதாவது நம்மளோட ஸ்கூல் புக்லயே வந்து ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. பேசிக்கா வந்து என்விரான்மெண்ட் என்ன, ஹேபிட்டட்னா என்ன, ஈகோ சிஸ்டம்னா என்ன, ஈகோட்டோன்னா என்ன, என்விரான்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பேசிக்கா நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். சரி, அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும், ஹேபிட் அப்படின்னு வரும். என்விரான்மெண்ட்ஸ் என்ன, சம் ஆஃப் ஆல் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லணும், நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேபிட்டட் மீன்ஸ் வந்து இட்ஸ் அ ஹோம், நேச்சுரல் ஹோம் ஆஃப் ஆர்கானிசம். அது பிளான்டா இருக்கலாம், இல்ல வந்து அனிமலா இருக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கேள்வி பாருங்களேன். விச் மெரைன் கரோட்டினைட் இஸ் abundant in brown seaweed, macroalgae and வந்து டயட்டம்ஸ். இது என்ன, இந்த கேள்வியில க்ளூ வந்து என்ன கேட்குறாங்கன்னா எது அபண்டடா இருக்கும்னு கேட்குறாங்க. அபண்டன்ட் மீன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆல்கேல வந்து எது அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இந்த கேள்வியோட ஆப்ஷன் பாருங்களேன், எல்லாம் சாந்தின் 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 முடியுதா. அப்ப என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஆல்கே இருக்குன்னா அந்த ஆல்கையில பிக்பான்ஸ் இருக்கும். அதாவது ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு தாவரத்தை பாக்குறோம், ஒரு தாவரத்தை பார்த்தா சில தாவரம் பச்சை கலர்ல இருக்கும், சில தாவரம் சிவப்பு கலர்ல இருக்கும், சில தாவரம் மஞ்சள் கலர்ல இருக்கும். இது ஏன், அதுக்கான வந்து கலர் தான். ஸோ அந்த கலரை கொடுக்கறதுக்கு வந்து சில பார்ட் என்ன இருக்குன்னா இந்த தாவரத்துல இருக்கும். இந்த மாதிரி என்னன்னா ஆல்கியில வந்து ப்ரௌனான சீவின்னு சொல்றாங்க. ப்ரௌன் கலர் அப்படின்னு வந்தாவே நீங்க எதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா பூக்கோசாந்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்றேன்னா நம்ம ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணிருப்போம். என்ன நம்ம லேர்ன் பண்ணிருப்போம், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஒரு ஆல்கே வந்து நீல பச்சை கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் அதோட நிறமை பேரு பாருங்களேன், பைக்கோசைனின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல இருக்கு பைக்கோசைனின், ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்கு. அதே இது பச்சை கலர் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், பச்சையம். பச்சையம் எதனால வரும், குளோரோஃபில். ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்து பாருங்க பழுப்பு கலர். பழுப்பு கலர் இங்கிலீஷ்ல ப்ரௌன் சொல்லுவோம். இதுக்கு காரணம் என்னன்னா ஃபூகோ சாந்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபூகோ சாந்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு கலருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பைகோ எரித்ரின் இங்கிலீஷ்ல பாருங்களேன். ரெட் கலருக்கு பைகோ எரித்ரின் சொல்றது. இது நம்ம ஃபண்டமெண்டலா ப்ராப்பரா லேர்ன் பண்ணினா இந்த கேள்வி டக்குன்னு சொல்லும் போதே ஓகே ப்ரௌன் கலர் சொல்றாங்க, சீடுன்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் சரி ப்ரௌன் கலரா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன இருக்கும்? அதோட வந்து நிறமி. நிறமியோட பேர் என்ன? ஃபூகோ சாந்தின். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஃபூகோ சாந்தின் ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்து போயிடலாம். அடுத்து தேர்ட் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு ரெடிகுலேட் வினேஷன் அப்படின்னு இருக்குல்ல. ஒன்றும் கிடையாது. இதுவுமே பிளான்ல தான். நீங்க ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. பிளான்ல ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும்? பிளான்டோட கிங்டம் ரிலேட்டடா நம்ம லேர்ன் பண்ணும். பிளான் ரிலேட்டடா என்ன கிங்டம் இருக்கு? பிளான்டோட செல் என்ன? பிசிக்கல் என்ன? இது எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணோம். அடுத்து என்ன? பிளான்டோட ரீப்ரொடக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு? இதை வந்து லேர்ன் பண்ணணும். அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அந்த ஏ செக்ஷுவல் வெஜிடேட்டிவ் ப்ரொபோகேஷன் இதெல்லாம் லேர்ன் பண்ணுவோம். அடுத்து என்ன லேர்ன் பண்ணுவோம்னா பிளான்ல முக்கியமானது வந்து பிளான்டோட பார்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவோம். அதாவது வேர்ல என்ன டைப் ஆஃப் வேர் இருக்கு, தண்டுல எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் இருக்கும், இலையில எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் இருக்கும், இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணணும் ஃபண்டமெண்டல். அப்படி லேர்ன் பண்ணும்போது அதாவது அந்த பார்ட்ஸ்ல நம்ம லேர்ன் பண்ணும்போது ஒரு இது என்ன லேர்ன் பண்ணுவோம்னா இலையோட அமைப்பை வந்து லேர்ன் பண்ணுவோம். அந்த இலை அமைப்பை வச்சுதான் அதை இங்கிலீஷ் என்ன வெனேஷன் சொல்லுவாங்க. அந்த வெனேஷன்ல ஒரு டைப் தான் வந்து ரெட்டிகுலேட் அப்படின்னு சொல்றது. ஒன்றும் புரியலையா? சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்களேன். ரெட்டிகுலேட் வெனேஷன் ஈவன் இந்த இது பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். இங்க இருக்க பாருங்களேன். வெனேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு அமைப்பு. அதாவது இலையோட நரம்பு அமைப்பை தான் வந்து வெனேஷன் அப்படின்னு சொல்றது. இது வந்து மேஜரா என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு தான் பிரிப்பாங்க. ஒண்ணு ரெட்டிகுலேட் வெனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ்ல வந்து வலை அமைப்புன்னு சொல்றது. வலைப்பின்னல் நரம்பு அமைப்பு அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா பேரலல் வெனேஷன். நீங்களே பாருங்க இந்த இமேஜ்ல பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எங்க இருக்கு பேரலல்? பேரலல் இந்த மாதிரி இருக்குன்னா என்ன? அதோட உள்ளக்க இருக்கிற அந்த நரம்பு அமைப்பு இந்த மாதிரி இருக்கும். அதே இது ரெட்டிகுலேட் சொல்லும் போது ஏதோ வேறு இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா உள்ளக்க. இந்த மாதிரி இருக்குது என்ன சொல்றாங்கன்னா ரெட்டிகுலேட் சொல்லுவாங்க. இதை எப்படி வந்து எக்ஸாம்ல கேட்கும்போது நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. ரெட்டிகுலேட் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு மைண்ட் எதை வந்துடும்னா கை கோட்டிலினஸ் பிளான் ஒண்ணு கிடையாது. இரட்டை இலை தாவரங்கள், இருவித்திலை தாவரங்கள் சொல்லுமா? டைகோட்னா இருவித்திலை தாவரங்கள். மோனோகோட்டா என்னன்னா ஒரு வித்திலை தாவரங்கள் இல்ல ஒற்றை இலை தாவரங்கள். எதுக்காக இதை சொல்லணும்? பேரலல் அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு என்ன மைண்ட்ல வரணும்? மோனோகோட். ரெட்டிகுலேட் அப்படின்னு வந்தாவே மைண்ட்ல என்ன? இரட்டை இலை தாவரங்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்களேன். மைஸ் என்பது சோளம் என்பது ஒரு பக்காவான என்ன சொல்லுவாங்கன்னா அதோட இலை அமைப்பு எந்த மாதிரி இருந்தாக்கா பேரலல் வெனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கேள்வி அவன் கேட்டது நாட் ரிலேட்டட் டு ரெட்டிகுலேட் வெனேஷன். நம்ம சொன்னோம் மைஸ் என்பது என்ன? இட்ஸ் அ பேரலல் வெனேஷன். அதோட இலை அமைப்பு பேரலா இருக்கும். அதனால இதுதான் வராது. இந்த சைனா ரோஸு, துளசி, காரிண்டர் இது எல்லாமே என்னன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்னன்னா ரெட்டிகுலேட் வெனேஷன்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிளும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து போயிடலாம். அடுத்து ஃபோர்த் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு நீம் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் எது ரிலேட்டடா இலையோட அமைப்பு, அந்த இலையோட நரம்பு அமைப்பு வச்சுதான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஃபண்டமெண்டலா நான் கிளாரிட்டியா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போதே டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். ஒரு காம்பவுண்டான லீஃப், அதாவது லீஃப்ல வந்து நிறைய டைப்னு சொல்லுவாங்க. அதுல நார்மலா இருக்க லீஃப் ஈவன் இது இமேஜ் வச்சு பார்க்கும்போது நல்லாவே புரியும். ஒரு நிமிஷம் இங்க பாருங்களேன். டைப் ஆஃப் லீவ்ல சிம்பிளா இருக்கிற லீஃப், அதாவது ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் சிம்பிள் லீஃப். இதே காம்பவுண்ட் என்ன அதிகமான வந்து இலைகளை வந்து இந்த மாதிரி வந்து அதிகமான இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் வந்து உருவாக்கும். இப்படி உருவாக்கல ரெண்டு டைப்பா சொல்லுவாங்க. ஒன்னு பின்னேட் சொல்லுவாங்க, இன்னொன்னு பால்மேட் சொல்லுவாங்க. பின்னேட் மீன்ஸ் வந்து இந்த மாதிரி அதிகமான இலைகளை வந்து உருவாக்குச்சுன்னா இங்க பாருங்களேன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீம் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதிகமான இலைகளை வந்து உருவாக்கும். இப்படி உருவாச்சுன்னா அதுதான் என்ன சொல்றாங்க பின்னேட். பால்மேட் மீன்ஸ் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல இந்த மாதிரி வந்து என்ன இலைகள் உருவாச்சுன்னா இந்த பேட்டர்ன்ல இருந்துச்சு அப்படின்னா இது என்னச்சுன்னா பால்மேட் சொல்லுவது. இது எதுக்காக சொல்லனா இங்க பாருங்க டீச் பண்ணும் போதே வந்து இந்த பினேட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நீம் சொல்லியிருப்பேன். பல்மேட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சில்க் காட்டன் வந்து சொல்லியிருப்பேன். அதனால இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? நீம் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. நீம் வந்துன்னா பினேட். அதனால ஆன்சர் வந்து சீதா வரும். டீச் பண்ணும்போது இதுக்கான சோர்ஸா எதை எடுத்ததுன்னா ஸ்கூல் புக்கு தான். என்சிஆர்டி ஸ்கூல் புக்ல தான் வந்து மென்ஷன் இருந்துச்சு. இது வந்து நீங்க பாத்துக்கலாம். எதுக்காக சொன்னா சரி வேறு ஸ்கூல் புக்கை நீங்க ரெஃபர் பண்ணீங்க அதை பாக்குறதுக்காக இந்த இதெல்லாம் சொல்றேன். சரி நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கேள்வி பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெட் கலர் இன் பீட்ரூட் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப என்ன இந்த பீட்ரூட்டுக்கு ரெட் கலர் கொடுக்குற ஏதோ ஒன்று இருக்கு. அதோட பேர் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும். பெட்டனைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்டனைன் வந்து என்ன டியூ டு பெட்டாசைனின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று இருக்கும். இதுதான் வந்து என்ன எதை கொடுக்கணும்
அந்த கலரு, அதாவது பீட்ரூட்டுக்கு கலரை கொடுக்கறதுக்கு வந்து முக்கியமான காரணம் இந்த பேட்டர்ன். அடுத்த ஆப்ஷன்ல கர்க்குமின் இருந்தது. ஸோ அந்த கர்க்குமின் என்ன பண்ணுவோம்னா டர்மரிக் மஞ்சள் கலர் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம மஞ்சள் வந்து ஏன் மஞ்சள் கலர்ல இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு எல்லோ ஆரஞ்சு பிக்மெண்ட்டை கொடுக்குற வந்து இந்த கர்க்குமின் தான். அடுத்து பீட்டா கரோட்டின். பீட்டா கரோட்டின் அந்த கேரட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ அதுல எல்லோ ஆரஞ்சு பிக்மெண்ட் அது அந்த கலரே ஏன் கேரட் அந்த கலர்ல இருக்குன்னா அதுக்கு காரணமே வந்து இந்த பீட்டா கரோட்டின் சொல்லுவாங்க. அடுத்து லைகோபின். லைகோபின் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேப் ஃப்ரூட்ஸ், பப்பாயா, டொமோட்டோ இதுல ரெட் கலர், அதாவது நம்ம தக்காளி எடுத்து பார்த்தா ஏன் சிவப்பு கலர்ல இருக்கு அதுக்கு காரணம் வந்து லைகோபின். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது எல்லாமே பிக்மெண்ட். இதை வச்சு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு கேட்கும்போது எலிமினேட் பண்ணாவது நம்மளுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் அதர் ஆப்ஷனுமே நான் சேர்த்து சொல்றேன். இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். மிச்சம் மூணுமே வராதுன்னு சொல்லிட்டு ஏன் வராதுன்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட என்னன்னு சொல்லி டீட்டெயிலா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து சிக்ஸ்த் பாருங்களேன். செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜிம்னோஸ்பம் சொல்றாங்களே. இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி இது நம்ம எங்க லேர்ன் பண்ணிருப்போம் அப்படின்னா பிளான்டோட கிங்டத்தை ரெண்டா வந்து பிரிப்பாங்க. ஒண்ணு கிரிப்டோ கேம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பெனரோ கேம் சொல்லுவாங்க. கிரிப்டோ கேம்னா ஒண்ணும் கிடையாது, அதுல சீடு இருக்காது. ஸோ சீடு இல்லாத தாவரங்களா நல்லா ஞாபகத்துல வச்சோம். சீடு இல்லாத வந்து தாவரங்களா என்ன சொல்லுவாங்கன்னா கிரிப்டோ கேம் சீடு இருக்காது. அப்ப சீடு இருந்துச்சு அப்ப என்ன விதைகள் கொண்டிருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெனரோ கேம். இந்த கிரிப்டோ கேம மூணா பிரிப்பாங்க. ஒன்னு குளோரோஃபைட், அதாவது ஆல்கே ஒரு சைடாவும், ட்ரையோபைட்டான்னு சொல்லுவாங்க, இந்த மொசஸ் அப்படின்னா வரும், டெரிடோபைட்டா வரும். இதுல இருந்து ஃபென் ஆன் ஸ்டைல் வந்து வரும். இங்கிட்டு பார்த்தோம்னா பெனரோ கேம்ல பார்த்தோம்னா ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு ஜிம்னோஸ்பம், இன்னொன்னு ஆஞ்சியோஸ்பம். ஆஞ்சியோஸ்பம்ல ஃபிளவர் இருக்கும், ஜிம்னோஸ்பம்ல ஃபிளவர் இருக்காது. அந்த ஃபிளவர் ஜிம்னோஸ்பமே ரெண்டா பிரிப்பாங்க. அது எதை பொறுத்துனா அந்த இலையோட அமைப்பை பொறுத்து. இதுல ஒரு இதை வந்துன்னா கொனிஃபர்ஸ் கீழே வைப்பாங்க, இன்னொன்னு வந்து கிங்கோ பைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருக்கணும். ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்க, அவன் கேட்கிற கேள்வி வந்து இன்கரெக்ட் வந்து கேட்டிருக்கான். முதல் ஆப்ஷன் பாருங்க, ஜிம்னோஸ்பம் ஆர் ஃபவுண்ட் இன் woody shrub, trees, allianus and include no few aquatics and few epiphytes. தெரியல, நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் என்ன சொல்றாங்கன்னு. ரெண்டாவது பாருங்களேன், ஜிம்னோஸ்பம் ஆர் சீடலெஸ் ஃபிளவரிங் பிளான்ட். இப்பதான் பார்த்தோம். ஜிம்னோஸ்பம் மேஜரா வந்து டிவைட் பண்ணும்போது இந்த கிரிப்டோகேம் பெனோரோகேம் சொல்லும் போது சீடு உள்ளதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பெனரோகேம். அப்ப நான் ஜிம்னோஸ்பமும் ஆஞ்சியோஸ்பம் ரெண்டுக்கும் என்ன இருக்கும், விதைகள் இருக்கும். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, சீட்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா அது வராது. ரைட்டா, இதெல்லாம் வந்து மேஜரான பாயிண்ட், நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதை வரும். கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் இன்கரெக்ட்னால இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கேள்வி வந்து பாருங்களேன். இந்த கொஸ்டின் 2023 கேட்டது. பட் இந்த பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால இந்த இதில் கொடுத்துருக்கேன். கேள்வி பாருங்க, டைப் ஆஃப் ஆல்கே அதோட ப்ராப்பரான நேம் வந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம எங்க லேர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பிளான்ட் கிங்டத்துல ஒரு பகுதி என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கேன்னு வரும். அந்த ஆல்கேவோட நிறைய கிளாசிபிகேஷன் டைப்ஸ்ல வந்து பார்க்கும்போது இங்க பாருங்களேன், ஒன்னு குளோரோபைசி அப்படின்னு சொல்லுவோம். கிரீன் ஆல்கேக்கு இன்னொரு பேரு குளோரோபைசி. இது எப்படி நான் வச்சுக்கோங்க, ஒரு இதுக்கு கிரீன் கலரை கொடுக்கனாவே அதுக்கு என்ன தேவைன்னா குளோரோஃபில் தேவை. ஸோ குளோரோஃபில் தான் என்ன அப்படின்னா எந்த ஒரு தாவரம் இருந்தாலும் தெரியும் அதுக்கு வந்து பச்சை கலரை கொடுக்கும். அதை வச்சு என்ன கிரீனு குளோரோன்னு வருது கனெக்ட் பண்ணிக்கலாம். பேயோபைசி என்னன்னா ப்ரௌன் ஆல்கிக்கானது. அடுத்து ரோடோபைசி வந்து ரெட் ஆல்கி. இந்த ரோடோ ரெட்டை ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். இங்க ரெட்டுக்கு 6, இங்க ரோடோக்கு 6 கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். இப்போ இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இங்க ரெட் ஆல்கின் இருக்குல்ல, ஸோ ரெட் அப்படின்னாவே 6 வரணும். அப்ப என்ன ரோடோபைட்டா அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன பிக்கு 3 தான் வரணும். பிக்கு 3வது இருக்கிறது 2 ஆப்ஷன் இருக்கு. ஏயும் டியும் எலிமினேட்டர். எதர் பியா வரும் இல்லாட்டா ஆன்சர் சியா வரும். அடுத்து வந்து பாருங்களேன், இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்க பாத்தீங்களா, ப்ளூ கிரீன் ஆல்கேக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா சைனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சைனோபாக்டீரியா சொல்றாங்க, சைனோபாக்டீரியா 2 விதமான வந்து நிறமையை கொண்டிருக்கும். ஒன்னு வந்து ப்ளூ கலரை வந்து கொண்டிருக்கும், இன்னொன்னு வந்து கிரீன் கலரை வந்து கொண்டிருக்கும். கிரீனுக்கான முக்கியமான காரணம் நம்ம பார்த்தோம், குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில் தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு எந்த ஒரு தாவரத்துக்கும் வந்து கிரீன் கலரை கொடுக்கும். ப்ளூக்கான பேர் என்ன, பைகோ சைனின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைகோ சைனின் சொல்லுவாங்க. இந்த 2 நிறமே இருக்கனால தான் வந்து என்ன அது ப்ளூ கிரீன் ஆல்கேவா இருக்கும், சைனோ பாக்டீரியா. அப்ப என்ன 1க்கு வந்து 4 வரும். ஸோ 1வது இது 4ன்னு இருக்கிற ஆப்ஷன்ஸ் சில தான் இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். அப்ப என்ன கிரீன் ஆல்கேக்கு என்ன வரும், கிரீன் ஆல்கே ரிலேட்டட் டு வந்து கிளாமிடோமோனஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்றேன். ப்ரௌனுக்கு வந்து என்னன்னா சர்க்காசம் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா அதே பேட்டர்ன்ல வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்களேன். கிளாஸ் அதோட காமன் நேம். இங்க குளோரோபைசின் இருக்கு. குளோரோபைசின் சொல்லும் போது என்ன, குளோரோ அப்படின்னு இருக்கு, குளோரோஃபில், அதனால கிரீன் கலர் தான் வரும்.
பி வரும். ஆப்ஷன் 1க்கு பின்னு இருக்கிறது 2 இதுல இருக்கு. அடுத்து பார்ப்போம். இங்க ரோடோன்னு இருக்கும். ரோடோனா என்ன? ரெட் ஆல்கே. அப்ப என்ன? 3க்கு டின்னு வரும். 3க்கு டின்னு இருக்கிற ஒரே ஆப்ஷன்ஸ் வந்து பில தான் இருக்கு. அதனால ஆன்சர் என்ன வரும்? இதான் வரும். என்ன? கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆல்கே வந்து தெரிஞ்சிருக்கணும். அதோட சேர்த்து வந்து இந்த இது சைனோ பைசி வந்து நான் தனியா கொடுத்துருக்கேன். ப்ளூ கிரீன் ஆல்கே. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது பேர்லயே இருக்கு. சைனோன்னு இருக்கு. அப்ப என்ன? சைனோ பாக்டீரியா. ஸோ சைனோ பாக்டீரியா என்ன? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சைனோ பைசி. இந்த பச்சை பாசின்னு சொல்லுவோம்ல, இந்த கலர்ல இருக்கிறதா வந்து பச்சை பாசி. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பி தான் வரும். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து பார்த்தோன்னா அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி என்னன்னா, நம்ம இந்த பிளான் கிங்டத்துல இருந்து இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் இருந்தே வேணா நிறைய கொஸ்டின் எதுல இருந்து கேட்கறாங்கன்னா இந்த பிக்மெண்ட்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. அப்ப என்ன நீங்க பண்ணணும்? நம்ம பிளான் கிங்டம் படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிஜிஎலுக்கு அதிகமான பிக்மெண்ட்ஸ் ரிலேட்டடா லேர்ன் பண்ணிக்கணும் தெரியணும். அதே மாதிரி ஃபண்டமெண்டலா வந்து பிளான் கிங்டத்துல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அது எல்லாமே மேஜரா வந்து நம்ம கவர் பண்ணிக்கணும். ரொம்ப இன்டெப்த் போக தேவையில்ல, மேலோட்டமா பார்த்தாவே போதும். கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அப்டேட் மட்டும் என்னன்னா, நான் கம்ப்ளீட் சயின்ஸ் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் எஸ்எஸ்சி அண்ட் வந்து ரயில்வேக்கு மட்டும்தான் வந்து நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஒரு நல்ல கோர்ஸ் நீங்க வந்து ஃபண்டமெண்டலா வந்துன்னா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கோர்ஸுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுல கம்ப்ளீட் சயின்ஸ், கம்ப்யூட்டர், ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே ஆட் ஆயிருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய அப்கமிங் எஸ்எஸ்சி எக்ஸாம் வரும். ஸோ அதனால ஃபண்டமெண்டல் எவ்வளவு கிளாரிட்டி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால வந்து எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். Finally, thank you for watching and have a nice day.